ஓம் விக்னேஸ்வராய நமக. நம்ம குலதெய்வதாமணியப்ப சுவாமியே நமக. பேரன்பு மிக்க குக்கு பக்தி மீடியா சேனலுக்கு ஜோதிடர் முத்துசாமி இனிய அன்பு வணக்கங்கள். ஜென்ம சனியின் பிடியில் சிக்கி நிறைய பிரச்சனை சந்திச்சிருவோமோ அப்படின்னு சொல்லி பயந்துட்டு இருக்கக்கூடிய மீனராசி என்பதே உங்களுக்கு இந்த நிகழும் மங்களகரமான ஸ்ரீ விசுவாவசு வருஷத்தின் பங்குனி மாதத்திற்கான பலாபலங்களை எடுத்துக் கொள்கின்றேன். அன்பர்களே, ஜென்மச்சனி இருக்கிறது உண்மைதான். ஆனா 2.5 ஆண்டு காலகட்டங்களுமே நம்மளை பணப்படுத்துவாரா அப்படின்னு கேட்டா அது ஒவ்வொரு மாதத்திற்கும் பலன்கள் மாறுபடத்தான் செய்யும். அதன்படி இந்த மாசம் பங்குனி மாசம் நமக்கு என்ன செய்யும் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப முதல்ல இந்த சூரியன் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்கள் ராசியில சூரிய பகவான் அமர்ந்திருக்கின்றார், சனி பகவான் அமர்ந்திருக்கின்றார். சூரிய பகவான் 6ஆம் இடத்ததிபதி, ருணரோக சத்ரு ஸ்தானாதிபதி, சனி பகவான் விரையாதிபதி பிளஸ் லாபாதிபதி. இந்த 2 கிரகமும் உங்க ராசியில உட்கார்ந்து இருக்கிறது துவக்கத்தில் குழப்பத்தை கொடுக்கத்தான் செய்யும், அதில் மாற்றமே இல்லை. ஏன்னா அட்டமாதிபதி ஆகிய சுக்கிரனும் அந்த ராசியில் அமர்ந்திருக்கிறார். அதனால இந்த மாதம் மீனராசியர்களே சற்று நிதானித்து பயணித்தால், ஸ்பீட் பிரேக்கர் வந்துச்சுன்னா தயவுசெய்து கொஞ்சம் மெதுவாவே போங்க. டக்குன்னு ஏறி இறங்கிடும் சொல்லி போனீங்கன்னா சில நேரங்களில் கவுத்தி விட்டுரும். பேரிகாட்டுல போறப்ப பாத்தீங்கன்னா அந்த பாதையில பாத்தீங்கன்னா பேரிகாட் வச்சிருப்பாங்க, அப்ப நிதானமாவே போங்க. அந்த ஒவ்வொரு தடைக்கல்லுமே உங்களுக்கு நிதானத்தை கொடுக்கும். அதுபோல இந்த மாத பலன்களும் உங்களுக்கு நிதானத்தை தான் நான் சொல்ல போறேன். எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்புமே நிதானத்தை கடைபிடித்தீர்கள் இந்த மாதத்தை நீங்கள் சமாளிக்கலாம். ஆனா அடுத்த மாசம் இன்னும் சூப்பரா வரப்போகுது, அது வேற விஷயம். உங்களுக்கு இந்த மாதத்தை நீங்கள் சமாளிக்கலாம். அட்டமாதிபதி இந்த மாதம் 13ஆம் தேதி விலகுறார், அது உங்களுக்கு பெரிய லாபம். தனாதிபதியாகிய செவ்வாய் பகவான் இந்த மாதம் 18ஆம் தேதி வரை விரயத்துல இருக்கிறார். அதனால துவக்கத்தில் இந்த மாதத்துல முதல்ல ஒரு 15 நாள் மட்டும் காசு பணம் பொன்பொருள் சேர்க்கையில கவனமாகவே இருங்க. இந்த வட்டி கட்டுறது, தவணை கட்டுறது, இஎம்ஐ கட்டுறது இதெல்லாம் கரெக்டா கட்டி முடிச்சிருங்க. இல்லைன்னா பெரிய குழப்பம். ஏன்னா சுக்கிரன் தைரியம், வீரியம், கீர்த்தி, புகழுக்கு அதிபதி. பூராத்தையும் அடிச்சு நொறுக்கிட்டு போயிடுவார். எவ்வளவு பெரிய இதுல இருந்தாலும் அது அடிச்சு நொறுக்கிடுவாரு. அதனால இந்த மாசத்துல கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். வெற்றின்னு சொல்றதை விட என்ன செய்யலாம், உங்களுக்கு பாதிப்புகளில் இருந்து விடுபடலாம். இதோ நல்ல வாசகம், நல்ல அர்த்தம் இதுதான். அதனால மீனராசி என்பர்களே, இந்த மாதம் முழுவதும் உங்களுடைய செய்கைகள் நிதானமாக கொண்டு சென்றீர்களே ஆனால் பல பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்ளலாம். சரி, அப்ப இந்த மாசம் பூர்வமே நம்மளை போட்டு அமுக்கத்தான் செய்யும், ரிலீஃப் இல்லையான்னு கேட்டா பயப்படாதீங்க. ஏன்னா ஒவ்வொருக்கும் ஒரு மாற்றம் கிடைக்கும். தொழில் ரீதியாக 10ஆம் இடத்தை குரு, உங்கள் ராசிநாதனும் குரு, அவர் முதல் தொழில் ஸ்தானத்தை குரு பார்க்கிறார். அதனால என்ன நடக்குன்னா, எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் தொழில், வியாபாரம், உத்தியோகம் இதுல நல்ல பேர் கிடைக்கும். நல்ல தொழில் நல்ல டெவலப் ஆகும், பெரிய லெவலில் கொண்டு போறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். தொழில் நல்லபடியாக ரன் ஆகிட்டே இருக்கும். அப்படி செய்யக்கூடிய காரணத்தினால உங்களுக்கு ஃப்ளோட்டிங் மணின்னு சொல்லக்கூடிய காசு பணம் பொன்பொருள் சேர்க்கையில் சேரும். ஏன்னா 18ஆம் தேதி தனாதிபதியாகிய செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு வர்றார். அப்ப காசு பணம் பொன்பொருள் சேர்க்கை வந்துதான் தீரும். முதல் 15 நாள் தான் பிரச்சனை சொன்னேன். அடுத்த 15 நாளைக்கு அட்டமாதிபதி விலகுறாரு. போதும், நல்லா கவனிச்சுங்க. அட்டமாதிபதி விலகுறாரு, தனாதிபதி உங்க ராசிக்கு வர்றாரு. அந்த 15 நாளுமே உங்களுக்கு லாபம் தான். தன, வாக்கு, குடும்பம் இதெல்லாம் நல்லபடியாக சிறப்பா மாறும். முன்பு இருந்த, அதாவது அந்த மாசத்துல முன்பு இருந்த பழைய 15 நாளைக்கு முன்னாடி இருந்த நிலைகள் பின்னாடி வரக்கூடிய 15 நாட்கள்ல மாறுபடும். அந்த காலகட்டங்கள்ல நீங்கள் செய்யும் ஒவ்வொரு செய்கையும் உங்களுடைய முன்னேற்றத்தை நோக்கிய பயணமாகத்தான் அமையும். மாற்றமே இல்லை. சுபமங்கலத்தை எதிர்பார்த்து காத்திருக்கவங்களுக்கு எல்லாம் சுபம் கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னா 7 சனியில கல்யாணம் எல்லாம் எப்ப நடக்க போகுது, அதனால கல்யாணம் நடக்கும், வீடு கட்டுறது நடக்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு, யோக பலங்களை எதிர்பார்க்கறது எல்லாமே இந்த 7 சனியில் நடந்துதான் தீர வேண்டும். நடத்தி கொடுத்துருவாரு. அது 7 சனியில நடக்காதுன்னு நினைக்காங்க, கண்டிப்பா ஜென்ம சனியில் நடத்தி தீர்வாரு. அதுல மாற்றம் இல்லை. அதுவும் இந்த மாசம் கிடைக்குமான்னா இந்த மாசம் அதுக்கான வாய்ப்புகளும் உண்டு, பயன்படுத்திக்கங்க.
ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த கல்வி தான். மாணவர்களுக்கு தான். மாணவர்களே தயவு செய்து இந்த மாசத்துல கவனமா படிங்க. ஏன்னா இது வந்து பள்ளி இறுதி தேர்வு வரக்கூடிய காலகட்டங்கள். இப்போ பொதுவாக இப்போ +2க்கும் 10th எக்ஸாம் ஆல்ரெடி நடந்துகிட்டு தான் இருக்கு. உங்களுக்கு இனி வந்து மாணவர்களுக்கு நடக்கும் இல்லையா? இந்த காலகட்டங்கள்ல சற்று நிதானமாக படிங்க. ஏன்னா படிச்சதுல சில நேரத்தில் பொறுத்தவரைக்கும் மறந்து போறதுக்கான வாய்ப்புகள் கிடக்கும். ஆனால் இந்த இப்போ +2ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீட் எக்ஸாம் எழுதுவாங்க, QT எக்ஸாம் எழுதுவாங்க, அதுபோல் நிறைய அரசு சார்ந்த எக்ஸாம்லாம் நிறைய எழுதுவாங்க. ஏன்னா எதிர்காலத்தோட ஒரு பெரிய மைல்கல் இல்லையா இந்த +2ங்கிறது. அது அந்த மாணவர்களுக்கெல்லாம் உங்களுக்கு நிதானமாக ஸ்டெப் எடுத்து வச்சிங்கன்னா ஜெயிச்சிடலாம். அப்ப இந்த நிதானங்கிறது மட்டும் நிதானத்தை கையில வச்சுங்க. வெற்றி தோல்வியா அப்படின்னு பாக்குறப்ப குருவின் பார்வை புதனை பார்க்கும் காரணத்தினால கண்டிப்பா ஜெயிச்சிருவீங்க. அதுல மாற்றமே இல்லை, ஒன்றும் பயப்பட வேண்டாம். ஏன்னா குருவும் புதனும் வந்து கல்விக்குரிய கிரகங்கள். அவங்களுடைய பார்வை வெற்றி கொடுக்கும். எதனால நிதானம்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த புதன் 12ஆம் இடத்துல மறைந்திருப்பதால், மறைந்த புதன் நிறைந்த பலனை தருவாருங்கிற கணக்குல எடுத்தாலுமே குருவும் புதனும் பார்த்துக்கிறது யோகத்தை கொடுக்கும். 12ஆம் இடத்துல இருக்கிற காரணத்தினால ஸ்டெப் வந்து நிதானமா வைங்கன்னு சொன்னேன். அடுத்து மிக முக்கியமான விஷயம் பெண்களுக்கு தான். கணவன் மனைவி உறவில் சிறிது விட்டு கொடுத்து செல்லுதல் நல்லது. ஏன்னா 7ஆம் இடத்தை புத பகவான் அவர் இங்கே உட்கார்ந்துருக்காருன்னு முதல் பாத்தீங்கன்னா விரயத்துல உட்கார்ந்துருக்காரு. அப்ப விரயம்னாலே சில சில குழப்பங்கள் நடத்தும். ராகுட சேர்ந்து வர உட்கார்ந்து இருக்கிறார். அதனால சில சில குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. இருந்த போதிலும் உங்கள் ராசிநாதன் பார்த்து கொண்டே இருக்கின்றார். குரு வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அதனால கவலைப்படாத, நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் தான் அவருக்கு தெம்பு கொடுக்கணும். நீங்கள் தான் நான் வரை வழிநடத்தி செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதனால கணவன் மனைவி உருவத்தை எப்ப வந்து அவரை வந்து கொஞ்சம் சுணங்குறாரோ அந்த நேரத்துல நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்க தெம்பு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா அவர் ஜெயிச்சிருவார். பொதுவா காலம் என்ன சொல்றது கேட்டீங்கன்னா, கொண்டவன் துணை இருந்தால் கூரை ஏறி கூவலான்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த காலகட்டங்கள்ல அவர் உங்களை வந்து சரண்டர் ஆகுறாரு. அப்படிங்கிறப்ப நீங்க தான் அதுக்கு வந்து பக்கபலமா இருந்தீங்கன்னா ஜெயிச்சிடலாம். ஆனா லாபம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த மாதத்துல பெண்களுக்கு வந்து பெண்களுக்கு மட்டும் இல்லாம மீனராசிக்காரங்க எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா தொழில் ரீதியாக சைன் பண்ணுவீங்க. காசு பணம் போன சேர்க்கல சைன் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு. முதல் 15 நாள் மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. அடுத்து வரக்கூடிய 15 நாட்களும் உங்கள் கையில் தான் இருக்கிறது. அப்படிங்கிற அளவுக்கு பெரிய அளவுக்கு லாபங்கள் கொடுக்கும். அது எந்த மாற்றமும் இல்லை. இதை முழுவதுமா நீங்க அனுபவிங்க. இந்த மாசத்துல நீங்க வந்து வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப முதல்ல பெண் தெய்வங்களை வழிபாடு பண்ணுங்க. பெண் தெய்வங்கள் தான் இந்த மாசம் உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலம் கொடுக்குற வாய்ப்பு உண்டு. அதனால அம்மன் தெய்வங்களை வழிபாடு பண்ணுங்க. அதுவும் வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா சில பெண்களுக்கு வந்து இந்த குடும்பசாமின்னு பெண் தெய்வம் இருப்பாங்க. அந்த தெய்வங்கள் எல்லாம் வழிபாடு பண்ணுங்க. இறைபலம் உங்களுக்கு கை கொடுத்து உதவக்கூடிய வாய்ப்பு உண்டு. நிச்சயமாக இந்த மீனராசிக்காரர்களுக்கு எவ்வளவுதான் ஜென்மச்சரியாக இருந்தாலும் சரி, பிரச்சனைக்குரிய மாதமாக இருந்தாலும் சரி, நீந்தி எழுந்து வரக்கூடிய மாதமாகத்தான் இந்த மாதம் உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஜெயிச்சிருவீங்க. உங்களுடைய போக்கு, உங்களுடைய நிதானம், உங்களுடைய நடவடிக்கை இதன் மூலமாக மீளக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. எல்லாம் இறைவனுடைய ஆசீர்வாதத்தால ஜெயிச்சு வர்றதுக்கு இனிய நல்வாழ்த்துக்கள்.